இன்றைக்கி நம்ம வழக்கத்தை விட காலையில் எந்திரிக்க கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு. எந்திரிச்சதும் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக எங்கேயோ போவோம், கிச்சனுக்கு தானே. சாம்பார் இருக்குது, அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் நேற்றே உளுந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். எப்போதும் மாதிரி நம்ம மாவு நல்லா புச்சு புச்சுன்னு பொங்கி இருக்காது அப்படின்னு அதே மாதிரி தான் இருந்தது. மாவு பொங்கலைனாலும் நான் ஊற்றுற தோசை எப்படி வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு தோசை சாமிக்கு அப்படி இப்படி தான் வரும், செகண்ட் தோசை நல்லாவே வந்துருந்தது. சாம்பாரோட முடிச்சுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் சட்னி வச்சோம்னா செல்வா எக்ஸ்ட்ரா 2 தோசை சாப்பிடுவோம். அதனால் தக்காளி சட்னி சாம்பார் தான். இங்கே நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே செல்வா வண்டிக்கு கிளம்பிட்டான். டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம செல்வாக்கு பாய் பாய் சொல்லி அனுப்பி வச்சுட்டு நமக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது, அதையும் ஊற வச்சுட்டு அடுத்த வேலை நமக்கு கிச்சனில் தான். எனக்கு கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, தோசை ஊற்றி அது அப்படியே இப்படியே இருக்கா, எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பிறந்த பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு இதோட நம்ம கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சு. மதியம் சாப்பிட வந்தால் போதும். கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அதோட ஊற வச்ச ட்ரெஸ்ஸையும் துவச்சி காய போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் அனு, சாதனா, அஸ்வதி, ஆனந்தி, சாஜிதா, பிரணேஷ் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.